வெற்றியை மிஞ்சி இந்திய அணி செய்த சம்பவம், இங்கிலாந்து வீரர்கள் செய்த நெகிழ்ச்சி தருணம், கிரிக்கெட் உலகமே பார்த்திடாத அரிதான காட்சி. அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் நடந்து முடிந்தது. 5 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் இந்த இரு அணிகளும் கடைசி வரை சரிசமமாகவே போராடியது. அதிலும் இந்த போட்டியில் முக்கியமான ஆட்டம் என்றால் அது நேற்றைய 5வது நாள் ஆட்டம்தாங்க. இந்த போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவின் இன்னிங்ஸ் என்பது வேற லெவல் சம்பவம் என்றே சொல்லலாம். அதாவது நேற்றைய போட்டியில் இந்திய அணி தோல்வியைத்தான் தழுவியது. ஆனால் இப்படி ஒரு தோல்வி வந்தால் கூட அது வெற்றியை மிஞ்சிய சந்தோஷம்தான். ஆமாங்க, தோற்றால் கூட இப்படி தோற்கணும் என்பதற்கு உதாரணம்தான் ஜடேஜாவின் இந்த ஒரு இன்னிங்ஸ். கிட்டத்தட்ட இந்த 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 82 ரன்கள் எடுத்திருந்த போது பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அவுட் ஆகி ரவீந்திர ஜடேஜா மட்டுமே களத்தில் நின்றார். அதற்கு பிறகு எதிர்புறம் களமிறங்கியது அனைவருமே பவுலர்கள்தான். முகமது சிராஜ், பும்ரா போன்ற பவுலர்களை வைத்துக்கொண்டே ஒவ்வொரு ஓவரிலும் முதல் 4-5 பந்துகளை ஜடேஜா எதிர்கொண்டு விட்டு அந்த ஓவரின் கடைசி ஒரு சில பந்துகளில் மட்டுமே சிங்கிள் ரன் அடித்து அடுத்த ஓவரையும் ஜடேஜாவே எதிர்கொண்டு அதே சமயம் தேவையான ரன்களையும் எடுத்துக்கொண்டு இப்படியே இந்த மனுஷன் செஞ்சார் பாருங்க நேற்று இந்த சம்பவம். இதுதாங்க ஹைலைட்டே. ஏனென்றால் ஜடேஜாவை தவிர்த்து வேறு ஒரு பேட்ஸ்மேனால் இப்படி செய்திருக்க முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தாங்க. அந்தளவுக்கு இந்திய அணி 82 ரன்கள் இருந்தபோது இவர் தனி ஆளாக எதிரில் பேட்ஸ்மேன்கள் இல்லாமல் பவுலர்களை வைத்துக்கொண்டு அதுவும் விக்கெட்டுகள் பறிகொடுக்கக்கூடிய இந்த ஒரு பிச்சில் இந்திய அணியை 170 ரன்கள் வரை கொண்டு வந்தார் ஜடேஜா. இந்த இடத்தில் நம்முடைய முகமது சிராஜையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் இவரும் கடைசியாக களமிறங்கி 30 பந்துகளை எதிர்கொண்டு விக்கெட்டை இழக்காமல் இந்திய அணியின் வெற்றிக்கு போராடினார். ஆக இந்த 3வது டெஸ்டில் இந்திய அணி தோற்றாலும் கூட இந்த ஒரு தோல்வி வெற்றியை தாண்டியதற்கே சமம். அதே சமயம் இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய எதிரணி வீரர் பென் ஸ்டோக் வந்துட்டு வெற்றி குறித்து பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை ஜடேஜாவை புகழ்ந்து தள்ளிவிட்டார். அந்தளவிற்கு இந்த போட்டியில் தோற்றாலும் கூட இந்திய அணியை பற்றி தான் எதிரணி முழுவதும் மொத்தமாக புகழ் பாடியது. என்ன ஒன்று, 170 ரன்கள் வரை வந்த இந்திய அணி இன்னமும் கூடுதலாக 23 ரன்கள் எடுத்திருந்தால் இந்த போட்டியில் வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனாலும் கூட இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது கிரிக்கெட் வரலாற்று புத்தகத்தில் மறக்க முடியாத பாடமாக இடம்பெறும் என்றால் அது மிகையாகாது. அதாவது வழக்கமாக டெஸ்ட் போட்டியை 5 நாட்கள் முழுவதும் மைதானம் முழுக்க ரசிகர்கள் நிரம்பி வழிந்து பார்ப்பது என்பது அரிதான செயல். அதுவும் இந்த போட்டியின் 5வது நாளான நேற்றைய தினமோ திங்கட்கிழமை. அப்படி திங்கட்கிழமையாக இருந்த போதும் கூட மைதானம் முழுக்க ரசிகர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அதுவும் போட்டியின் கடைசி பந்து வீசும் வரை 99% ரசிகர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறவே இல்லை. அந்தளவுக்கு நேற்றைய இந்த 5வது நாள் ஆட்டம் என்பது ஒவ்வொரு பந்தை வீசும் போதும் ஒவ்வொரு பந்தை எதிர்கொள்ளும் போதும் அது ரசிகர்களுக்கு பயங்கர விருந்தாக அமைந்தது. ஆகையால் ஒரு டெஸ்ட் போட்டியில் மொத்தமாக 5 நாட்களையும் சேர்த்து அதுவும் 5வது நாளான கடைசி நாளில் கடைசி பந்து வரை அனைத்து ரசிகர்களையும் மைதானத்தில் கட்டி போட்ட போட்டி என்றால் அது இந்த போட்டி தாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.